ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஹெல்தி அண்ட் டேஸ்டியான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை. இதை ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் ஜஸ்ட் 10 நிமிஷத்தில் குவிக்காக ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்ல அட்டகாசமாக இருக்கும். இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், அப்புறம் சப்பாத்தி, இந்த மாதிரி எல்லா விதமான மெயின் டிஷ்ஷஸ் கூடயுமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டு வந்தால் சரியாக இருக்கும். இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு இடிகல்லில் அப்படி இல்லைன்னா மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய வச்சலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 6 பல் பூண்டை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு பூண்டை இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூடவே நம்ம மசாலாஸ்லாம் ஒன் பை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு மசாலாவை வதக்கி விட்டுறலாம். மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த அளவுக்கு மசாலா வதங்கி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூடவே 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த பச்சை பட்டாணி ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணாட்டா ஸ்கிப் பண்ணிடலாம். பச்சை பட்டாணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா சுடு தண்ணியில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் புழு பூச்சி ஏதாவது இருந்தால் கூட போயிடும். இந்த அளவுக்கு பீசஸ் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். அப்போ தான் அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். மசாலா எல்லாமே காலிஃப்ளவரில் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 7 நிமிஷம் வேக விட்டுறலாம். நடுவில் எடுத்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே வற்றிட்டு காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஆல்ரெடி வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மிளகு சீரக பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் அந்த மிளகு சீரகம் எல்லாமே அந்த காலிஃப்ளவர் கூட கோட் ஆகிட்டு ரொம்ப நல்லா டேஸ்டியாக வரும். அவ்வளோதான், இப்போ நம்மளோட டேஸ்டியான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மெயின் டிஷ்ஷோடு வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.